ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்கே போகிறோம்னா ஆத்திலியம்மன் கோவில். ஆமாங்க, இந்த கோவில் விழுப்புரத்தை அடுத்த கண்டாச்சிபுரம் போகும் வழியில் உடையநத்தம் என்ற கிராமத்தில் தாங்க உள்ளது. இந்த அம்மனை வேண்டினால் நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேறும். அதனால்தான் அனைத்து மதத்தினரும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். மேலும் 7 ஊர் எல்லை தெய்வமாக இருப்பதால் நடுக்காட்டுக்குள் இந்த அம்மன் சன்னதி உள்ளது. தவறு செய்பவரை தண்டிக்கும் எல்லை பிடாரியாகவும் வேண்டுதல்களை நிறைவேற்றாதவர்களை தண்டிக்கும் உக்கிர தெய்வமாக இந்த அம்மன் இருப்பதால் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு அன்று இந்த அம்மனிடம் எலுமிச்சப்பழம் வைத்து உத்தரவு கேட்டால் அது உள்ளது உள்ளபடி சொல்லும் அம்மன். ஆகையால் தான் பக்தர்கள் அதிகமாக இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். வெளியூர் மட்டுமல்லாது வெளிமாநில பக்தர்கள் கூட அதிகமாக வந்து வழிபடுகின்ற அம்மன். மேலும் இந்த அம்மனை பற்றி அந்த கோவிலில் பூஜை செய்யும் பூசாரி சேகர் முழுமையாக கூறுவார். ஆண்டுகள் முன்னாடி அம்மா உற்பத்தியான கோயில் இது. குள்ளர்கள் வாழ்ந்த காலத்தில் அம்மா உற்பத்தி பண்ணாங்க. அதை முன்னாடி வேறுன்னு சொல்லுவாங்க அந்த குள்ளர்கள். அவங்க உற்பத்தியான கோயிலாகப்பட்டது. அது அம்மா வந்து அடுத்தது கட்ட விட மாட்டுறாங்க. அவங்க இந்த யுகம் அழிஞ்ச உடனே, குள்ளர்கள் அழிஞ்ச உடனே அவங்க வரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. மறுபிறகு நாங்கள் வர வரைக்கும் இந்த கோயில் இப்படி தான் இருக்கணும், மற்றபடி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு குள்ளர்கள் போயிட்டாங்க. அதனால் அந்த அம்மா வந்து உத்தரவு கொடுக்க மாட்டுறாங்க. இது கோயிலெலாம் இருக்கக்கூடாது, நாங்கள் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சிறப்பாக போயின்னு இருக்குது. மக்கள் வந்து இங்கே உத்தரவு கேட்க வருவாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க அம்மாக்கிட்ட வந்து உத்தரவு கேட்பாங்க. எலுமிச்சை வச்சு தான் உத்தரவு கேட்போம். வலது பக்கம் இறக்கி விட்டாங்கன்னா நல்லபடியாக குழந்தை பிறக்கும், நல்லபடியாக கல்யாணம் ஆகும், நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது அம்மா உத்தரவு கொடுப்பாங்க. இடது பக்கம் கொடுத்தாக்க கொஞ்சம் பலன் கொஞ்சம் இப்போ கிடைக்காது, பொறுத்து தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது கணக்கு. மற்றபடி இந்த பள்ளிப்படத்தில் வந்து வேண்டுதலுக்கு வச்சு சுற்றுவாங்க. எல்லாம் சுற்றி வந்தால் சிறப்பாக நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும், வீடு கட்டிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது கணக்கு. சுற்றாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, கொஞ்சம் பொறுத்து தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு. மற்றபடி நல்லபடியாக அம்மாக்கிட்ட வந்து சிறப்பாக மக்கள் வந்து வேண்டுதலுக்கு நல்லா வழி காட்டி நிற்கிறாங்க. சிறப்பாக கிடா வெட்டி அன்னதானம் போடுவாங்க. சிறப்பாக போயின்னு இருக்குது. அதாவது ஊரில் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அம்மாவுக்கு தேர் திருவிழா நடக்கும். இப்போ 2021 தேர் திருவிழா நடந்தது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஊர் மக்கள், பொதுமக்கள், நாட்டாரெல்லாம் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறாங்க. அது எப்போ சிறப்பாக நடக்கும்னு தெரியல, அது அம்மா தான் முடிவு பண்ணணும். அது தேர் திருவிழாவில் வந்து அது 8 நாள் திருவிழா உற்சவம் நடக்கும். முதல் நாளைக்கு வந்து அம்மாவுக்கு காப்பு கட்டி ஒரிஜினல் குதிரை எடுத்துன்னு வந்து ஓட்டின்னு வந்து பொங்கல் வச்சு கரவஞ்சு வச்சு அம்மா வந்து அழைச்சி ஊருக்கு எட்டும் போவோம். அங்கே ஊர் உள்ளே வச்சு 10 நாள் திருவிழா ஓடும். 8ஆம் நாள் தேர் அன்னைக்கு அம்மாவை அங்கே வந்து சிலை எடுத்துன்னு வந்து இங்கே அலங்காரம் பண்ணி சிறப்பாக அம்மாவை அழைச்சின்னு போய் தேர் மேலே ஏற்றி ஊரை சுற்றி வருவோம். முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு மஞ்சள் நீர் ஆடிட்டு அம்மா சிறப்பாக எடுத்தாந்து அவங்க சன்னதியில் ஒப்படைச்சி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒப்படைச்சி ஒரு பொங்கல் வச்சுட்டு அம்மா வந்து வழிபட்டு அம்மா விட்டுட்டு ஊருக்கு போயிடுவாங்க. மற்றபடி அம்மாக்கிட்ட வந்து போனாவே எல்லாமே சிறப்பாக இருக்கும், எந்த குறையில்லை. மக்கள் எல்லாம் இப்போ ஏகப்பட்ட மக்கள்லாம் வந்து போயிருக்கிறாங்க. அவங்க வேண்டுதலுக்கெல்லாம் எல்லாமே அம்மா கூட இருந்து சிறப்பாக பண்ணி அம்மாக்கிட்ட போனால் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா பேருக்கு போகலாம் வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இடையும் இடைச்சின்னு அவங்க, அதாவது கோணாறு கோணாமடுன்னு சொல்லுவாங்க. அவங்க செம்பரி ஆடு காட்டில் மேய்ச்சிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த ஆடு காப்பட்டது தொலைஞ்சி போயிடுச்சு. அது அம்மாக்கிட்ட 2 பேரும் ஆம்பளை முன்னாடி 2 பேரும் வந்து ஆடுக்கு தொலைஞ்சி போயிடுச்சு அம்மா, ஆடு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு கிடா வெட்டி அன்னதானம் போடுறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி அந்த அம்மா வந்து ஆட்டை காமிச்சு விட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து நேராக அம்மாக்கிட்ட வந்து கிடா வெட்டி அன்னதானம் போடாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேறு மாற்றி ஆடுக்கு பற்றி ஓணம் வந்து ஒரு அன்னதானத்தை பற்றி பெரிய ஒருத்தி கெட்ட சக்தி செஞ்சு அம்மாவுக்கு படிச்சுட்டு அவங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி செய்யலை, வேறு மாற்றி எல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போனாங்க. அவங்க இடையம் இப்படி மேலே போயிட்டு ஒரு கல் மேலே உட்காந்தாங்க. இடைச்சி இந்த பக்கம் போய் ஒரு கல்லில் உட்காந்துனாங்க. உட்காந்த இடத்துல கல்லை சமந்துட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது சொன்னது செய்யலை, மாற்றி செஞ்சதுனால அவங்க கல்லா சுமந்து இப்போ 2 பக்கத்துலேயும் அவங்க கல்லாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே போல் அம்மாவுக்கு வந்து இங்கே ஒரு வெடிப்பில் தண்ணி வந்துன்னு இருக்கும். அது 100 வருஷம் மானம் காய்ஞ்சாலும் அது காயாது. அந்த அம்மா வந்து உருவாக்கி வச்சு தண்ணி வந்து அந்த தண்ணி மூண்டுன்னு வந்து தான் அம்மாவுக்கு பொங்கல் இட்டு அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே அந்த அம்மா உருவாக்கி வச்சுட்டு தான்
உட்காந்து நிற்கிறாங்க. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அம்மா உற்பத்தி பண்ணி சிறப்பாக பண்ணின்னு இருக்காங்க. இப்போ அதை எடுத்து தான் நாங்கள் வந்த மக்களுக்கு அந்த குறையில்லாமல் அம்மா கட்டுக்காமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை தேடி வாங்க, சிறப்பாக இருக்கும். சிறப்பாக நீங்கள் உங்கள் வேண்டுதலுக்கு பூரா அம்மா நிறைவேற்றி உங்களுக்கு நல்லபடியாக வழிகாட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க.